காலையில சன்ரைஸ் ஆகும் பார்த்தீங்களா? ஸோ அப்போலே நமக்கு எல்லாருக்குமே பார்க்கும்போது என்ன தோணும்? வாவ்! செம்மையா இருக்குடா அப்படின்னு தோணும். ஜஸ்ட் பார்த்துட்டு எல்லாருமே கடந்து போயிருவோம். பட் நான் அப்படி போமாட்டேன். அந்த சன்ரைஸ் ஆகும்போது என்னோட மொபைலில் வந்து நான் ஃபோட்டோஸ் எடுப்பேன். ஸோ நார்மலா சன்ரைஸ் ஆகுது இப்படி நின்டே ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு இல்ல. ஸோ எல்லாருமே மொபைலில் வந்து நார்மலா சன்ரைஸ் ஆகுதுன்னா, சும்மா இப்படி நின்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டா எடுப்போம். பட் நான் அப்படி பண்ண மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா எடுக்கிறதும் ஓகே தான். ஸோ எடுத்ததுக்கப்புறம் வேற எந்த ஆங்கிள்லலாம் எடுத்தா அந்த சன்ரைஸ் வந்து இன்னும் அழகா தெரியும் அப்படின்றதுக்காக நான் வெவ்வேறு ஆங்கிளில் வந்து அந்த ஃபோட்டோஸ் எடுப்பேன். இப்போ நார்மலாக வந்து ஒரு லோ ஆங்கிளில் வச்சு எடுப்பேன். ஸோ அதுக்கப்புறம் ஏதோ வாட்ரு தண்ணி எதுவும் கிடந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் இதாகிற மாதிரி லோ ஆங்கிள் வச்சு எடுப்பேன். ஸோ அதுக்கப்புறம் அதுவும் இல்லையா, அந்த மாதிரி இப்போ பயிர் இருக்கா, ஸோ பயிருக்கு இடையில நடுவில் வச்சு எடுத்து பார்ப்பேன். ஸோ எது வந்து அழகாக இருக்கோ அதை ரெடி பண்ணி நான் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதான் என்னோட பழக்கமும் சரி, ஹாபியும் சரி. நார்மலாக நான் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே இருப்பேன். அது சன்ரைஸ் மட்டும் இல்லை, நார்மலாக நான் வெளியில் எங்கே போனாலும் சரி, இல்லை ஊருக்குள்ளேயே சரி, ஒரு நாய்க்குட்டி போகுதா, இல்லை ஏதாவது பாப்பா சிரிக்குதா, இல்லை யாராவது ஒருத்தவங்க இருக்காங்கன்னா நமக்கு டக்குன்னு பார்க்கும்போது வா இது நல்லா இருக்கு.